பட் நாயகங்கிற டைட்டில் வைக்கும்போதே நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், சார் நாயகன்கிறது ஏற்கனவே உலக நாயகன் கமல் சார் நடிச்சு ஒரு பெரிய ஹிட்டான படம், அவ்வளோ பெரிய டைட்டில் இன்னைக்கு எங்க மாதிரி புது ஹீரோஸ் வச்சு எடுக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் அப்படின்னு நான் ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜயகுமார் ரெட்டிகிட்ட கேட்டேன். அப்போ நான் என்ன இவ்வளோ பெரிய பொறுப்பு எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு டைட்டில் மாற்றலாமே அப்படின்னு கூட என்னுடைய சஜஷன் சொன்னேன். பட் விஜயகுமார் ரெட்டி அவருக்கு ஸ்டோரி மேலே ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால, எங்கள் மேலேயும் நம்பினதுனால இன்னைக்கு எங்களை வச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த டைட்டில் நான் பயந்தது இந்த டைட்டிலுக்கு எதுவும் பங்கு வந்துடக்கூடாது, ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் படம் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப அது இப்போ அந்த 2 சாங் இருக்கு, தலைவா சாங், அதை வந்து 3 கெட்ட போட்டுட்டு வரீங்க, அதுல டான்ஸ் பக்கா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நிலா நிலா ஊஜுவான அந்த ஒரு மெலோடி சாங் இருக்குல்ல சார், ஆமா, அது எப்படி சார் உங்களுக்கு திடீர்னு அந்த எல்லாருமே ரீமேக் பண்ணுவாங்க, நீங்க வந்து அந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்க இது லைன்ஸ் சாங் வந்து பண்ணிருக்கீங்க, நிலா நிலா ஊஜுவான மாதிரி, அது எப்படி சார் சொல்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்க ஆக்சுவலி நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எங்களுக்காக எங்க நேர்களுக்காக ஒரு பாடல் பாடுங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி ஒரு சூப்பர் சாங் வருது, பட் உங்க பாடலை நாங்கள் விற்பனை கொடுத்துட்டே இல்லை. இப்போ இந்த பாடல் மட்டும் என்ஜாய் பண்ணுங்க.